அனைவருக்கும் ஏவிஆர் சேனல் சார்பாக மாலை வணக்கங்கள். நான் இன்றைக்கி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ ஃபேஸ் டு ஃபேஸ் போடுறேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுங்க. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லலாம், இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த விஷயத்தில் இன்றைக்கி நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது என்னென்னா, மனிதர்கள் எப்படியெல்லாம் உணர்ச்சிக்கு ஆளாகிறார்கள், அந்த உணர்வோடு வாழ்கிறார்கள் என்பதை இந்த காணொளியில் கடைசி வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக புரியும். இப்படியெல்லாம் கூட மனிதர்கள் உணர்கிறார்களா என்பது மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். அது என்னன்னா, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃபீஸராக இருக்கும்போது கிருஷ்ணகிரியில் நடந்த ஒரு சம்பவம். அது அந்த ஒரு நண்பர் எனக்கு ஒரு 5 வருஷமாக பழக்கம். நல்ல பையன். அவர் 8ஆம் வரைக்கும் படித்தவர். ஒரு 2 கமர்ஷியல், அந்த டாடா ஏஸு, குட்டி யானைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வச்சு வண்டி ஓட்டி அதை வச்சு வருமானம் வர்றதில் நல்லா குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் படித்தது 8ஆம் வரைக்கும் தான். ஆனால் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது. அவருடைய மிஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா நல்ல படிப்பு படிக்க வைக்கிறார். அவர் படிக்க முடியலைங்கிறக்காண்டி அவர் மிஸ்ஸஸை நல்லா படிக்க வச்சு பெரிய டிகிரியெல்லாம் முடித்து நல்ல கவர்மெண்ட் வேலையில் நல்லா அமர்த்துறதுக்கு எல்லா பாடும் பட்டு அது நல்லா படிக்க வச்சிட்டாரு. அப்புறம் எப்பயுமே நல்லா கலகலன்னு இருப்பார், நல்ல சந்தோஷமாக இருப்பார், நல்ல மனுஷன். யாருக்கும் என்ன உதவினாலும் டக்குன்னு செய்வார். எப்பயுமே சிரிச்ச முகமாக இருப்பார். ஆனாலும் சில பேரை பார்த்தீங்கன்னா உள்ளோட்டமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மறைமுக சோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இலையோடிய சோகம்னு சொல்லுவாங்க அதை. அப்படி இருக்கும்போது நான் கிருஷ்ணகிரியிலேருந்து எனக்கு சேலத்துக்கு மாறுதலாகி சேலத்துக்கு போகணும். அந்த தம்பி வண்டி வச்சுருக்கிறதுனால நான் அவர்கிட்ட சொன்னேன். என்கிட்ட கொஞ்சம் சின்ன ஒரு பேச்சுலர் லைஃப் தான் வச்சுக்கோங்களேன். பேச்சுலர் லைஃபு மாதிரி தான் அங்கே இருந்தேன். அதனால் ஒரு டேபிளு, 2 சேரு, சில பெட்டிகள், சில ரெக்கார்ட்ஸ், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம சேலத்துக்கு போகணும். அப்போ இந்த தம்பிக்கிட்ட சொல்லும்போது, நான் வர்றேன் சார் அப்படின்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் கிருஷ்ணகிரியிலேருந்து சேலத்துக்கு போய்கிட்டுருக்கோம். போகிற வழியில் இவரை ரொம்ப நாளாக அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்கணும்னு ஆசை. எதுக்கு தம்பி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, பட் இலையோடைய சோகம் உங்கள்கிட்ட மறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அப்புறம் தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர்கிட்ட, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க தம்பி, உங்களை பார்த்தாலே எனர்ஜெட்டிக்காக இருக்குது, எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் ஒரு சோகம், ஒரு மறைமுகமான ஒரு சோகத்தோடைய வாழ்கிறது மாதிரி எனக்கு தோணுது. அது கரெக்டாக தம்பி அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் இல்லை தம்பி, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நான் உங்களை ஒன்றும் கம்பல்சரி பண்ணலை, நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு. அவர் கடைசியில் சொன்னார், ஆமாம் சார், நீங்கள் கண்டுபிடிச்சது உண்மைதான் சார். என்னன்னா சார், எனக்கு அப்பா இல்லை சார் அப்படின்னு. அப்பா இல்லாத ஒன்றும் பெரிய சோகம் இல்லையா தம்பி, எனக்கு கூட தான் அப்பா இல்லை. எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டார் சார். அப்படியா, எனக்கு ஆனால் பரவாயில்ல தம்பி, எனக்கு 16 வயசில் தான் எங்கள் அப்பா இறந்தார். உங்களுக்கு சின்ன வயசுன்னா எப்போ தம்பி இறந்தார் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மாவோடைய வயிற்றில் இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டார் சார் அப்படின்னாரு. அது உண்மையிலேயே சோகமான விஷயந்தான் தம்பி. ஆனால் உலகத்தில் நிறைய பேருக்கு அப்படி அந்த நிகழ்ச்சி, அந்த துக்க உணர்வு இருக்கத்தானே செய்யுது தம்பி, நீங்கள் அதுக்கு ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன்.
பட் எனக்கு இருக்கிற ஃபீலிங்கு யாருக்கும் இருக்காதா சார்? இருக்கக்கூடாது சார். ஏன்னா சார், உங்கள் அப்பா எப்படி இருப்பான்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. 16 வயசுன்னு சொன்னீங்க. அப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ வயிற்றிலேயே இருக்கும்போது சாகிறவங்களுடைய அப்பாவுக்கு கூட எப்படி இருப்பான்னு ஃபோட்டோவிலலாம் இருக்கும் சார். எனக்கு எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோவே இல்லை சார். ஃபோட்டோவே எடுக்காமல் விட்டுட்டாங்க. அதனால எங்கள் அப்பா வந்து எப்படி இருப்பாருன்னு எங்கள் அம்மாவால் நான் கேட்டேன்னா சொல்ல தெரியாது சார். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர் மாதிரி சிவப்பா இருப்பார், வீரபாண்டிய கட்டம்மா மாதிரி மீசை வச்சுருப்பார், அந்த அந்த அவரை மாதிரி பக்கத்து வீட்டுக்கார் மாதிரி ஹைட்டாக இருப்பார், இவரை மாதிரி கொஞ்சம் நடப்பார், இப்படி எல்லாம். அதாவது ஒரு ஒரு மனிதனை குறிப்பிட்டு சொன்னால் தானே ஓஹோ அப்பா இப்படி இருப்பாரா, சரி பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம். இவங்க உதாரணம் சொல்லும்போது ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஒவ்வொரு மனிதரை குறிப்பிடும்போது அவருக்கு இமேஜின் பண்ண தெரியல. உண்மையிலே நம்ம தனியாக உட்காந்து அதை யோசித்தோம்னா அவருடைய ஃபீலிங் வந்து மிக கடினமான ஒரு உணர்வு தான். இந்த உணர்வை நீங்கள் எத்தனை பேர் என் கூட ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல. பட் இது உண்மையான உணர்வு. அந்த சோகம் வந்து உண்மையிலே பெரிய சோகம் தான். அப்பா இல்லாதுங்கிறது இப்போ சோகம் இல்லை. அது அப்பா எப்படி இருப்பாருங்கிறது தெரியாமல் இருக்கிறது வந்து பெரிய கொடுமைங்கிறது என்னுடைய எண்ணம். இந்த 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 இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசையாக இருந்தது. ஷேர் பண்ணிக்கிட்டேன்.